பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டு இருக்காங்க. அப்பா அவ்வளோதானா, என் வாழ்க்கை முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரும்மா சொன்னாங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு? இந்த அப்பா உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. கண்டிப்பாக உன்னை கூடிய சீக்கிரமாகவே அந்த வீட்டில் நான் சேர்த்து விட்டுருவேன். ஆனால் அது வரைக்கும் உங்கள் அம்மா பேசுகிற எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மா பேசுறதுலையும் எந்த தப்பும் இல்லைல்ல, நான் பண்ணதும் தப்பு தானே, அம்மா சொல்கிறத கேட்டிருக்கணும், ஆனால் கேட்காம விட்டுட்டு நான் அவங்கள காப்பாற்ற போய் இப்போ நான் தானே அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க எந்த தப்பும் பண்ணலையப்பா. தப்பே பண்ணாதவங்கள எப்படிப்பா நான் போலீஸில் காட்டி கொடுக்க முடியும்? ஏற்கனவே அவங்க என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இன்னும் நான் அவங்களுக்கு எதிராக மாறேன்னா கண்டிப்பாக என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சரவணன் இருந்துட்டு, அவன் மட்டும் என் வாழ்க்கையில் மறுபடியும் வந்தானா கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்டேயும் கதிர்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, அவன் பேசுகிறத கேட்டிங்களா? அடுத்தவங்க மேலே பரிதாபப்பட்டு நம்ம பிள்ளைய இழக்கக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்னதான் இருந்தாலையும் மயிலும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்துச்சு. அது நாம் இப்போ வெளியே இருக்கணும் ஒரு விதத்தில், அதுவும் தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் என்னங்க முடிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.